நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 66 டிகிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு அடிஷ்னல் ராடு போட்டோம்னா 57 டிகிரி ஈஸி எடுக்க முடியும். சரியா? அதை தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா? செஞ்சு அதில் எத்தனை சேனல் வருது, எவ்வளோ சிக்னல் வருதுன்னு ஒரு டைம் மீட்டர் செக் பண்ணி காமிச்சிடுவாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரிங்களா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ரிஸ்க் எடுத்து நாங்கள் வீடியோ பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? பாருங்கள், இதுதான் டிஷ்ஷு. இது ஆல்ரெடி பாருங்கள், இது 12 டிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்ரெடி பாருங்கள் உங்களுக்கு வந்து 66, 76 அண்டு இப்போ 57 அடிஷனல் பண்ண போகிறேன். வேணும் பார்த்துங்க, வேணுன்றங்க இது மாதிரி யூஸ் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ அதை எவ்வளோன்றோ அவ்வளோ பார்த்துலாம். வாங்க காமிக்கிறேன், எவ்வளோன்றதை எத்தனை இன்ச்சின்றதை காமிக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி எடுத்துங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம அளந்து பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 68 சென்டர் பண்ணியிருக்கேன். 12 அடி இருந்தாலும் 68 வந்து சென்டர் பண்ணியிருக்கிறேன். 68 சென்டர் பண்ணிவிட்டு பாருங்கள், இது 68 அந்த இது 57. சரிங்களா? இப்போ 57க்கு நம்ம எப்படி எடுக்கலாம்னா பாருங்கள், நம்ம அளவு வந்து பாருங்கள், இது 68. சரிங்களா? இது 68 அண்ட் 66. 66 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தொலைவுன்னு பார்த்துருங்க. பார்த்துங்க அப்படியே 66லேருந்து ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் கிட்டவே காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் வருது. 66லேருந்து 57ன்னு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சென்டர் பாயிண்ட். சரிங்களா? பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டு 66லேருந்து இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் வரும். நீங்கள் இப்படி இந்த அளவில் வச்சு எடுத்துங்க. ஓகேவா? ஆனால் அது வந்து நான் 68 சென்டர் பண்ணியிருக்கேன். 68 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவு டிஸ்டன்ஸ் வரணும். 68 இது பார்த்துங்க. ஓகேவா? அதனால் தெளிவாக தெரியும். ஓகேவா? இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு. இருங்க, கீழே செக் பண்ணி காமிச்சிருக்கேன். மீட்டரில் பார்த்தலாம். இருங்க அப்படியே. இப்போ பாருங்கள், நம்பர் பாருங்கள், நமக்கு கிட்டத்தட்ட 70% கிடைக்கிது. நமக்கு பாருங்கள், சரிங்களா? 90% சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் குவாலிட்டி பாருங்கள், உங்களுக்கு 70 வரைக்கும் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த அளவுக்கு வந்தாலே போதும். படம் எப்போயுமே ஸ்டில் ஆகாமல் எடுக்கலாம். 57 டிகிரி வந்து நீங்கள் 66 எடுக்கிறவங்க ஈஸியாகவே எடுத்துட முடியும். பக்கமே கிடைக்கும். சரியா? வேணும் யூஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துங்க. பக்கமே ஒரு அடிஷ்னல் ராடு ஃபிட் பண்ணி, அடிஷ்னல் ராடில் இந்த எல்லாமே நீங்கள் ஃபிட் பண்ணி எடுங்க. சரிங்களா? செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம் எப்படின்னு. நண்பர்கள் பாருங்கள், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது இந்த எல்எம்பிக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட் மாதிரி ஒரு டெஃப்லான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதை நம்ம சொருகுனா மட்டும்தான் அது வேலை செய்யும். அது சொருகலை அப்படின்னா நமக்கு அந்த சிக்னல் இருக்கிற இடமே நமக்கு காமிக்காது. சரிங்களா? அதை நீங்கள் வந்து இருந்தால் நீங்கள் பயன்படுத்திங்க. இல்லை டெஃப்லானே உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பீஸ் மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி சொருகிக்கலாம். ஓகேவா? கண்ணாடி பீஸ் அப்படி இல்லைனா வந்து ஒரு பைப்பர் பீஸ் மாதிரி. ஓகேவா? சேம் வந்து நம்ம பிஸ்கெட்டோட கொஞ்சம் லென்த்து வரும். சரிங்களா? அவரை சொருகினா உங்களுக்கு அதில் வேலை செய்யும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் சில சேனல், ரைட்டில் சில சேனல் இருக்குது. அதாவது அதில் வெர்டிகல் அர்ஜென்ட்டில் வராது. உங்களுக்கு லெஃப்ட்டு அண்டு ரைட்டு 2 சைடு. அதோட நீங்கள் பார்த்து நீங்கள் சேம் எடுங்க, கரெக்டாக வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்கு இல்லையா, 2 பக்கமும் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 82 சேனல் மேலே இருக்குது. நீங்கள் இதை செக் பண்ணி எடுங்க. லெஃப்ட் ரைட் ரெண்டுமே வேலை செய்யணும். 2த்துலேயுமே வரும். அதாவது நம்ம நார்மல் எல்எம்பி யூஸ் பண்ணும்போது எப்படி வெர்டிகல் அர்ஜென்ட் சொல்லுவோமோ அதே மாதிரி அதில் அர்ஜென்டல் வெர்டிகல் பதிலாக வந்து இதில் லெஃப்ட்டு அண்டு ரைட். ஓகேவா? இந்த மெத்தடில் தான் இது வேலை செய்யும். நீங்கள் எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 80 சேனல் மேலே வருதுங்க. பார்த்துங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பயணம் செய்ய நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. சரிங்களா? எங்களுக்கு லிங்க் ஆகுங்க. அதே மாதிரி நம்ம அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே கொடுக்குறோம். சரிங்களா? நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது நீங்கள் அதிலே வந்து கீழே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இல்லை வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயோ வந்து சேரலாம். சரிங்களா? சரிங்க. உங்களுக்கு எனி டீட்டெயில் எதுனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கேன். ஓகேங்களா? கிருஷ்ணா சப்போர்ட் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் நான் நிறைய வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண பாருங்கள். சரிங்களா? எந்த டீட்டெயில்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நமக்கு பாருங்கள், இந்த சேனல் வந்து இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. சேம் இதே மாதிரி வேணால் எடுங்க. ஓகேவா? இதில் சில சேனல் ப்ளே ஆகும். சரிங்களா? ஒரு சிலதை நம்ம பேச முடியாது. சிலது ப்ளே ஆகும், சிலது வந்து நம்ம பேமெண்ட் தான் இருக்கும். சரிங்களா? இதோடு முடிச்சுக்கிறோம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.